நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 14/11/24 இருக்கின்றோம். இன்று தேசத்தின் நேரு பர்த்டே, பிறந்த நாள். அவர் அதை சில்ட்ரன்ஸ் டேவாக மாற்றினார், குழந்தைகளுக்காக. ஏனென்றால் அவர் குழந்தைகள் மேல் அதிகம் பிரியம் கொண்டிருந்ததால் இன்றைய தினத்தை குழந்தைகளுக்காக அவர் அர்ப்பணிக்கின்றார். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 55, 7, 8, 9. இன்றைய நீதிமொழிகள் 27, 10, 11, 12. நாம் இதை தூயாவின் துணையோடும் அன்னை மரி என்றும் நம்மில் துணையோடும் இதை நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிறோம். ஒரு நீதிமொழிகள் 10, 27, 10 ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாதே. உனக்கு இடுக்கண் வரும் காலத்தில் உன் உடன் பிறந்தான் வீட்டிற்கு செல்லாதே. தொலையிலிருக்கும் உடன் பிறந்தாரை விட அண்மையில் இருக்கும் நண்பரே மேல். இனிய உறவுகளே, என்ன ஒரு அழகான வசனம், நாம் சிந்திக்க வைக்கும் இந்த வசனம். இன்றைய முதல் வாசகம் பிலோமின் திருமுகத்திலிருந்து 7:20. ஒனேசிமுவை அன்புமிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூக்கா 17:20-25. இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது. பரிசேயர் இயேசுவை கேள்வி கேட்பது தானே அவர்கள் வேலை. அதேபோல் இறையாட்சி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். இயேசுவின் பதில், இறையாட்சி கண்ணுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அதோ அங்கே என்று சொல்ல முடியாது. உங்கள் நடுவே செயல்படுகிறது என்றார். இறையாட்சி என்பது நாம் அடைய வேண்டிய இலக்கு மட்டுமல்ல, பயணிக்கும் பாதையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அடங்கியுள்ளது. எனவே நம் வாழ்வில் எல்லா தருணங்களும், எல்லா நிகழ்வுகளும், எல்லா செயல்களும், எல்லா எண்ணங்களும், அவற்றின் எல்லா வெளிப்பாடுகளும் இறையாட்சியின் பகுதிகளாக இருக்கட்டும். எதிர்மறையான உணர்வுகளுக்கு நடுவே பளிச்சென வெளிப்படும் ஒரு நேர்மறை உணர்வு இறையாட்சியின் இருப்புக்கு அடையாளம். பிரிவினைவாதம், வன்மம், பகைமை, பழிவாங்குதல், கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல் ஆகியவை மலிந்துவிட்ட சமூக சூழலில் இறையாட்சி எங்கே உள்ளது என்னும் ஐயம் எழலாம். ஆனால் உரிமைக்கான நிதிதிட்ட போராட்டங்கள், சமூக நல்லிணக்கத்திற்காக முன்னெடுப்புகள், ஏழை எளியவரின் மேம்பாடுக்கான பணிகள் யாவும் இறையாட்சியின் செயல்களே. இயேசு அதனால்தான் அந்த காலத்தில் பாலஸ்தீன் நாட்டில் கேதுரு மரங்கள் பற்றி நாம் பேசப்படுகிறது. எசேக்கியேல் 50, எசேக்கியேல் 17, 22, 24. அது 50 அடி வரை வளர்ந்து பெருமரமாக காட்சியளிக்குமா கேதுரு மரம். ஆனால் விதைகளிலே ரொம்ப சிறிய விதை கடுகு விதைத்தான். ஆனால் அதான் சிறியதிலிருந்து பெரியதை கொண்டு வந்த இறைவன். திருக்குறள் நாம் பார்க்கும்போது இடைக்கடார் திணையையும் பனையையும் ஒப்பிடுவர். வள்ளுவர் குறள் 104. சிறிய விதையிலிருந்தே வானோக்கி வளர்ந்து விரிகின்ற ஆலமரம்
அரசனின் படைக்கு நிழலாகும் என்பதும் இலக்கிய வழக்கு. அதுபோல் இயேசு கடுகு பற்றி ஒரு சிறு உவமை வழி இறையாட்சியின் தன்மையை விளக்குகின்றார். கடுகு மரம் 4 அடிகளிலிருந்து 15 அடிகள் வரை வளரும். அதேபோல் தான் கேதுரு மரமும் 50 அடி வளருமாம் கேதுரு மரம். இதை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, இத்தனை பெரிய மரங்கள் இருந்தாலும் இயேசு தேர்ந்தெடுத்து கொண்டது மிகச் சிறிய விதையிலிருந்தே தோன்றி வளர்கின்ற ஒரு சிறிய மரத்திற்கு அதை ஒப்பிடுகிறார். நோயுற்ற மனிதர்களுக்கு நலமளிப்பதும் மக்களுக்கு இறையாட்சி பற்றி சொல்லாலும் செயலாலும் போதிப்பதுமே இயேசுவின் பணியாக இருந்தது. சிறிய அளவில் தொடங்கி அப்பணி உலகளவில் பெரும் பணியாக விரியும் எல்லா மனிதர்களையும் இயேசு அறிவித்த இறையாட்சியில் பங்கேற்க இயலும். வானத்து பறவைகள் என்னும் உருவகம் வழியாக இயேசு இறையாட்சி என்பது எல்லா மக்களையும் வரவேற்கின்ற இடம் என எடுத்து காட்டுகின்றார். பறவைகள் மரத்தில் கூடு கட்டும், மரத்துக்கு கனிகள் உண்டு, மகிழும் கிளைகளில் அமர்ந்து இனிமையாக பாடும். இறையாட்சியும் அவ்வாறே என்க. மனிதர்களின் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கையை அமைக்கும்போது கடவுளின் ஆட்சியில் பங்கேற்பார்கள். என் இனிய உறவுகளே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.